பிரதமர் நரேந்திர மோடி போலந்திலிருந்து யுக்ரைனின் கியூவிற்கு 10 மணி நேர பயணமாக ரயிலில் சென்று சேர்ந்தார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பிரதமர் மோடியினுடைய இந்த யுக்ரைன் பயணத்தில் இன்றைய நிகழ்ச்சி நிரலாக என்னென்ன இருக்கிறது? பிரதமர் மோடி தற்பொழுது முதல் முறையாக உக்ரைனுக்கு அரசுமுறை பயணமாக பயணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போலந்து நாட்டிற்கு சென்ற முதற்கட்டமாக சென்ற அவர் அங்கிருந்து ரயில் மூலமாக தற்பொழுது உக்ரைனை சென்றிருந்தது மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்நாட்டினுடைய தலைமையகமான கேபில் தற்பொழுது அவர் இந்த சற்று நேரத்தில் அங்கு அந்நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபடுவார். அது மட்டுமல்லாமல் கடந்த 2020ஆம் ஆண்டு கீவில் அமைக்கப்பட்ட மகாத்மா காந்தியினுடைய சிலைக்கும் அவர் மரியாதை செலுத்துவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையான போர் நடந்து வரும் நிலையில் தற்பொழுது முதல் முறையாக பிரதமர் மோடி உக்ரைனுக்கு பயணம் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளிடையேயான அந்த உறவை மேம்படுத்துவது மற்றும் அங்குள்ள இந்திய மாணவர்களுடைய அந்த படிப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இன்றைய ஆலோசனையின் பொழுது இரு நாட்டு பிரதமர் மோடி மற்றும் உக்ரைனுடைய அதிபருக்கும் இடையான அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது எடுக்கப்படுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யா உக்ரைன் மீதான அந்த அடக்குமுறையை கைவிடுவதற்கான ஒரு கோரிக்கையும் அவர்கள் அன்று ஆலோசிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ரஷ்யாவிற்கு பிரதமர் மோடி பயணித்திருந்த பொழுது கடுமையான ஒரு விமர்சனத்தை உக்ரைன் அதிபர் முன்வைத்த நிலையில் தற்பொழுது இன்றைய அந்த சந்திப்பின் பொழுது ரஷ்யா தொடர்பான ஒரு ஆலோசனையும் எழுப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக அவர் போலந்து நாட்டிலிருந்து உக்ரைனுடைய சிறப்பு ரயிலான ஏர்போர்ஸ் ஒன் ரயிலில் தற்பொழுது அவர் 10 மணி நேரம் பயணித்து உக்ரைனுடைய தலைநகரான கீவிற்கு வந்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.